அழகானது வாழ்வோமே யாரும் சேர்ந்தே. பெத்த புள்ளைய இப்படி சீரழிய விட்டுட்டு போறதுக்கு எந்த தாய்க்குடா மனசு வரும்? உங்க மகன் 2 நாளுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். சொந்தம் சொல்லிக்கலாம் எதுவும் கிடையாது. முதல்ல வெளில போங்க. இப்போதைக்கு அங்கேயே இரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாம்பேல வேலை, கல்கத்தால வேலைன்னு கழட்டி விட்டு போயிட்டே இரு. நீ என்ன பண்ற? நாளைக்கு அவங்களை எல்லாம் கூட்டிட்டு இங்க வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்காக தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை பாபு கிட்ட போன் பண்ணி பேசு. உங்க வீட்டு பையன் பிரச்சனைக்கு என் பொண்ணுகிட்ட வந்து போன் பண்ணி பேசுன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? அதோ போறாங்க பாரு பச்சை சேலை, அவங்க கிட்ட போய் சோமு யாருன்னு கேளுங்க. அவங்க விரிவா விளக்கமா சொல்லுவாங்க. ஒரு நிமிஷங்க. அம்மா, சோமு பத்தி கொஞ்சம் தகவல் தெரியணும். கடையில கேட்டதுக்கு உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. சோமு பத்தி கேக்குற? ஆமா, நீ யாரு? என் பேர் பாபு. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். எங்க வீட்டு பொண்ணு சோமுக்கு சம்மந்தம் பேசலான்னு அதான். அதான் உங்ககிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு. சரி, சம்பந்தம் விசாரிக்க வந்தேன்னு சொல்ற. சின்ன பையன் உன்ன அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, சோமுக்கு சம்பந்தம் எந்த வகையில உங்களுக்கு வந்துச்சு? அது உன்னதாப்பா கேக்குறேன். சொல்லு, எப்படி சம்பந்தம் வந்துச்சு? உனக்கு யாரு ஜாதகம் கொடுத்தது? அது வந்துமா, எங்க மாமா ஒருத்தர் செங்கல்பட்டுல இருக்காரு. அவர்தான் இந்த ஜாதகத்தை கொடுத்தாரு. உங்க மாமா பேர் என்ன? எங்க மாமா பேரு கலைச்செல்வன். தம்பி, உண்மையை சொல்லு. யார் நீ? இங்க எதுக்காக வந்திருக்க? இப்படி கேக்குறதுக்கெல்லாம் தடுமாறிட்டு நிக்கிற. என்ன விஷயமா வந்திருக்க? சொல்லு, சொல்லுடா. பாஞ்சாலி அக்கா, உன் மகன் சோமு இன்னைக்கு சென்னையில இருந்து வந்திருக்கானாமே. என் மகனுக்கு கம்ப்யூட்டர் பாடத்துல சந்தேகமா. உன் மகன் சோமு கிட்ட கேட்கணும்னு சொன்னான். அவனை வர சொல்லட்டுமா? டேய் டேய் தம்பி, நில்லுடா. டேய் நில்லுடா. டேய், யாருக்கா இவன்? உன் மவளோட புருஷன். பொடி இளவத்தவள. ஏங்கா, நான் என்னக்கா கேட்டேன்னு இப்படி பேசுற? என் பிள்ளைக்கு படிப்புல சந்தேகம் தான். இப்போ உன் புள்ள படிக்கலன்னு இந்த ஊரே அழுதுட்டு இருக்கு. பொடிங்க. இவ நல்லாவே இருக்க மாட்டா. இப்ப என்ன கேட்டேன்னு இப்படி அழுத்துட்டு போறா? டேய் டேய் சோமு, டேய் ஏந்திரடா, ஏந்திரடா. என்னம்மா? யாரா அந்த பாபு? பாபுவா? எது கேக்குற? உன்னை தேடிட்டு இங்க வந்துட்டு போறான். எங்க? எப்போ வந்தான்? டேய், எதுக்குடா அப்படி பதட்டப்படுற? யாரா அவன்? உன்னை எதுக்காக விசாரிக்கிறான்? எங்கம்மா பார்த்த நீ? இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல பார்த்து பேசினான். எங்கிட்டயே வந்து உன்னை பத்தி விசாரிக்கிறான். யாரா நீன்னு கேக்குறான். ஓடிட்டான். என்ன விசாரிச்சா? நீ என்ன சொன்ன? டேய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம என்னையே கேள்வி கேக்குறியா நீ? அதான் சொன்னேனேம்மா, அந்த மதி ஒருத்தனை லவ் பண்ணான்னு. அவன் பேர் தான் பாபு. அந்த கிறுக்கனால தான் என் கல்யாண மேட்டர் சிக்கலாகி போலீஸ் வரைக்கும் வந்துச்சு. ஓ, அவன்தானா? ச்சே, பேரை சொல்லாம விட்டியடா. இவன் தான் அவன் தெரிஞ்சிருந்தா கிளின்னு கிழிச்சிருப்பேன். அம்மா, அதை விடுமா. அவன் என்ன சொன்னான்? உனக்கு பொண்ணு கொடுக்கற விஷயமா விசாரிக்க வந்தானா. அவங்கிட்ட பேசும்போது அந்த முத்துமணி பொண்டாட்டியில நீ ஊர்ல இருந்து வந்துட்டியான்னு கேட்டு உன் பேரை சொல்லி தொலைச்சிட்டான். உன் பேரை கேட்டோன்னே அவன் உசாராயி ஓடிட்டான். காலவாணி பையன். அப்ப நான் இங்க வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? போச்சு. அவன் போய் போட்டு விட்டான், கந்தல் ஆயிடும். டேய், என்னடா நீ ஏன்டா இப்படி கிடந்து நடுங்குற? ஆமாமா, நான் இன்டர்வியூ போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இங்க இருக்கேன்னு அவன் போய் அங்க சொல்லிட்டான் வையேன், தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். டேய், இப்ப என்ன நடந்து போச்சு? கொஞ்சம் நிதானமாயிருடா. அவன் வந்து போனது நல்லதுக்கு தான். இன்னும் அவன் அந்த புள்ளையோட நினைப்பாதான் இங்க வரானா? என்ன அர்த்தம்? பையன் இன்னும் அவன் நினைப்போட இருக்கான்னு தானே அர்த்தம். அதனாலதான் என்கிட்ட வந்து சண்டை போட்டான்னு சொன்னேனேம்மா. டேய், அவன் அப்படியே இருக்கட்டும்டா. பாபுங்கிறவன்
இன்னும் மதி நினைப்போட தான் இருக்கான்னு உன் இப்போதைய மாமியாருக்கு தெரியணும். அப்பதான்டா 6 மாசம் கழிச்சு ஓடி போக ஈஸியா இருக்கும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. டேய் என்னடா நீ அவளை கலட்டி விடுறதுக்கு லட்டு மாதிரியான மேட்டரா இது? நான் பழசெல்லாம் மறந்து இவ கூட வாழ்ந்தாலும் மதி இன்னும் அவங்க கூட தொடர்பு வச்சிருக்கான்னு சொல்றதுக்கு இது தோதா இருக்கும்டா. அட ஆமா இல்ல. இந்த பாரு, நீ இப்பவே சென்னைக்கு புறப்பட்டு போ. நான் இவளை விட்டு உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். அந்த பையன் வந்து உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லி என்கிட்ட சண்டை போட்டான். உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சு நான் உடம்பு சரியில்லாம போய் சீரியஸா இருக்கிறதா ஒரு நாடகத்தை போட்டுருவோம். நீ இதெல்லாம் அவங்க கேக்குற மாதிரி பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் இங்க கூட்டிட்டு வா. மகளோட முதல் காதல் கசமுசா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அந்த சுந்தரிக்கும் தெரியணும். அப்பதான் நான் போடுற கண்டிஷனுக்கெல்லாம் மகளோட வாழ்க்கைன்னு பயந்து இறங்கி வருவா. அம்மா நீ மட்டும் அரசியலுக்கு போயிருந்த ஊரையே வித்திருப்பம்மா. எங்க விட்டா அவங்க அப்பன் நீதி நியாயம் பேசிக்கிட்டு என் அருமை தெரியாம என்ன தூக்கி போட்டு ஓடிட்டான். சரிடா, நீ சீக்கிரம் கிளம்பு. சரிம்மா. அம்மா உன் அருமை மகனை சாப்பிட்டு போன்னு சொன்ன. இப்ப கிளம்புங்கிற. அதுக்கு என்னடி இப்ப கேடு? எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம். அந்த பையன் இவனுக்கு முன்னாடி போய் இவன் இங்கதான் இருக்கான்னு சொல்லி குட்டைய குழப்பாம இருக்கணும். டேய் என்னடா இன்னும் சட்டையை போட்டுட்டு இருக்க? வாயை பார்த்துட்டு நிக்காதடா, சீக்கிரம் போடா. போற வழியில பட்டனை போட்டுக்க போ. போறேம்மா. வரண்டியே. என்ன தம்பி பஞ்சரா? இல்லைங்க, பெட்ரோல் இல்லாம வண்டி நின்று போச்சு. என்ன தம்பி இவ்வளவு தூரம் வரீங்க, பெட்ரோல் போட்டு வரது இல்லையா? பக்கத்துல எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்குங்களா? அதுக்கு இன்னும் இதே மாதிரி 20 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே போகணும். எப்பயும் செக் பண்ணிட்டு தான் வருவேன். இன்னைக்கு ஏதோ அவசரம் அப்படியே வந்துட்டேன். கடைசியில வந்த வேலையும் முடியல. எது இந்த சோம பத்தி தெரிஞ்சுக்கிறதா முக்கியமான வேலையா இருக்கும். அதை விசாரிச்சு வர தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? நீங்க டீ கடையில விசாரிச்சீங்களா தம்பி? அங்க நானும் தான் இருந்தேன். உங்களுக்கு இந்த சோம பத்தி தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே. சொக்க தங்கம். சல்லடை போட்டு சலிச்சாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். என்ன பாக்குறீங்க? அதான் பாஞ்சாலிகிட்டே போய் விசாரிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அண்ணா, உங்க ஊர்க்காரங்க தான் அவங்க கிட்ட என்ன மாட்டி விட்டாங்க. அவங்க தான் சோமோட அம்மான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அம்மா கிட்டே புள்ளைய பத்தி எப்படி நான் விசாரிக்கிறது? அதான் எதோ சொல்லி சமாளிச்சு வந்துட்டேன். உங்க நேரம் நல்லா இருக்கு தம்பி. அதனாலதான் அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. சரி, அவங்கள பத்தி நமக்கு எதுக்கு? வண்டியை போட்டு வாங்க, நானும் டவுனுக்கு தான் போறேன். வரும்போது பெட்ரோல் வாங்கிட்டு வந்துருவோம். அண்ணா, அந்த சோம பத்தி எதுவுமே சொல்லி என்ன? நீங்க ஏன் தம்பி அவனை பத்தி தெரிஞ்சுக்க துடிக்கிறீங்க? அது வந்து எங்க சித்தப்பா பொண்ணுக்கு வரன் பாக்குறோம். எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து சோமுவோட ஜாதகம் வந்துச்சு. அதான் ஒரு எட்டு வந்து பையன் எப்படின்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். முதல்ல அவன் ஜாதகத்தை தூக்கி குப்பையில போட்டு வேற மாப்பிள்ள பாருங்க தம்பி. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? அம்மா ஒரு அடங்காப்பிடாருன்னா புள்ள ஒரு அசிங்கம் பிடிச்சுமா அயோக்கியம் தம்பி. பல பேர் வாழ்க்கையில தப்பு பண்ணுவாங்க. இவன் தப்பு பண்றதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். பொண்ணுங்களை ஏமாத்துறதையே தொழில வச்சிருக்காயா? என்ன நிஜமாவா சொல்றீங்க? அட, நான் ஏன் தம்பி உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? யாரோ சொன்னதையோ இல்ல நான் கேள்விப்பட்டதையோ உங்ககிட்ட சொல்றேன். அவனால என் குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு தம்பி. என்னோட தூரத்து சொந்தக்கார பொண்ணு என் வீட்டுல தங்கியிருந்தாப்பா. அந்த சமயத்துல இந்த சோமு ஊருக்குள்ள வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தாம்பா.
அவளை எங்க பார்த்தானோ என்ன பேசி மயக்கிறானோ தெரியல. எதையோ சொல்லி நம்ப வச்சு திடீர்னு ஒரு நாள் அவனை இழுத்துட்டு ஓடிட்டான்பா. ரெண்டு பேர்த்தையும் தேடி பார்த்து எங்கேயும் கிடைக்காம எங்க மொத்த குடும்பமும் இடி விழுந்து நொறுக்கி போய் கிடந்தோம் தம்பி. ஒரு வாரம் கழிச்சு எங்க பொண்ணு மட்டும் தனியா வந்து நின்னா, அழுது புலம்புனா. கிளம்பி போன 3 நாள்ல அந்த சோமுவோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. அவ பண்ண தப்ப நினைச்சு அழுது புலம்புனா. மறுபடியும் அந்த சோமுவோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. அவனை கூப்பிட்டு வச்சு பேசினப்ப எங்க பொண்ணு மேலேயே தப்பு சொல்றான். நான் தாலி கட்டி ஒழுங்கா பொண்டாட்டியா தான் கூட்டிட்டு போனேன். அவ தான் வாழ விருப்பம் இல்லாம வந்துட்டா, வேணா திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னான். இவனை நம்பி போக எங்க பொண்ணு தயாரா இல்ல, நாங்களும் விருப்பப்படல. அப்புறம் பஞ்சாயத்துலாம் பேசி எங்க பொண்ணு வாழ்க்கையில தலையிடக்கூடாதுன்னு அவங்கிட்ட எழுதி வாங்கிட்டோம். பதிலுக்கு அவனுக்கு பணத்தையும் கொடுத்து சரி கட்டணும். பணம்? இப்ப எங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாச்சு. தயவு செஞ்சு அந்த அயோக்கியனுக்கு உங்க பொண்ணை கொடுத்துட்டு அப்புறமா அவசப்படாதீங்க. ஏதோ உங்க வீட்டுல யாரோ புண்ணியம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நாம மறுபடியும் சந்திச்சுக்கிட்டோம். அண்ணா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன? இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நான் கூட்டிட்டு போற இடத்துல வந்து சொல்ல முடியுமா? பேசாம என் வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும் தம்பி. எங்க வீட்டு பொண்ணுக்கு நடந்தது இன்னொரு பொண்ணுக்கு நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ இது எல்லாத்தையும் 10 பேர் முன்னாடி சொல்லி என் பொண்ணு வாழ்க்கையில என்னையும் நெருப்பலி கூட சொல்றியா? என்னன்னு எப்படி சொல்றீங்க? நீங்களே வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நம்புவாங்களேன்னு தான் பார்த்தேன். இத பாருங்க தம்பி, உங்க நல்லதுக்காக தான். நீங்க வேத்தாளா இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லா உண்மையும் சொன்னேன். அதுவே எனக்கு இப்ப தப்புன்னு தோணுது. நீங்க இதை சொன்னதே பெரிய விஷயம். ரொம்ப பெரிய நல்லது பண்றீங்க. தேங்க்ஸ். சரி சரி, சாவி எடுத்துட்டு வாங்க, என் வண்டியில போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துருவோம். இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியலையே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அம்மா கிட்ட சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறது? அம்மாவுக்கா தெரிஞ்சு டின்னு கட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்லைன்னா வேற வழியே இல்லை. பாய்சன் தான். அப்படி மட்டும் ஏதாவது நடந்தா மது ப்ளீஸ், என்னடா இப்படி பண்ணிட்டு போயிட்டான்னு மட்டும் என்ன தப்பா நினைச்சிடாத. என்ன மச்சி, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவனுங்க வேற. என்னடா கிளாஸுக்கு போகாம ஹாஸ்டல்ல வந்து உட்காந்துருக்க? ஏன் நீங்க 2 பேரும் தான் ஒன்னாவே சுத்துறீங்க? நான் இன்னைக்கு அது கேட்டிருக்கேனா? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நாங்களும் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணலாமே தான் கேட்டோம். சரியா? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கொஞ்சம் தனியா விடுங்க. அப்ப எங்க கிட்ட சொல்ல மாட்டேன் இல்ல? இப்போ உங்களுக்காக ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி சொல்லணுமா? சரிங்கடா, பால் விலை ஏறி போச்சு, அதான் கவலைப்பட்டு இருக்கேன். போதுமா? இத பாரு நடராஜ், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா தானா வந்து ஹெல்ப் பண்றவங்க ரொம்ப கம்மி. அப்படி தேடி வந்து ஹெல்ப் பண்றவங்கள நீ இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. உன் பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். டேய், நீ ஏதோ பண பிரச்சனை மாட்டிட்டு இருக்க. இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டிருக்க. சரியா? அப்படி பார்க்க தம்பி, ஹாஸ்டல்ல இருக்கிற நம்ம பசங்க தான் சொன்னாங்க. இந்த விஷயம் உங்க காது வரைக்கும் வந்தாச்சா? இன்னும் நம்ம காலேஜ் பிரின்சிபலுக்கு மட்டும் தான் தெரியணும். நீ இன்னும் அவர்கிட்ட மட்டும் தான் கேட்கல போல இருக்கு. ஏன் பாஸ் என்ன டென்ஷன் பண்றீங்க? உன் ப்ராப்ளம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, எவ்வளவு வேணும்னு சொல்லு. எவ்வளவு வேணுங்கிறது நீ சொல்லு. கொடுக்க முடியுமோ முடியாதாங்கிறத நாங்க சொல்றோம். எனக்கு ஒரு 30,000 ரூபாய் தேவைப்படுது, அதுவும் இமிடியேட்டா. அடா பாவி, இதுக்கு நம்ம கோடிக்கணக்கில் கடன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ற. உனக்கு என்ன பணம் தானே வேணும்? நாங்க ரெடி பண்ணி தரோம். ஓகேவா? ஃபீல் பண்ணாத. பாஸ், என்னை வச்சு காமெடி பண்ணாதீங்க பாஸ். நானே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன். அப்ப எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஐயோ அப்படி இல்லை, பெரிய பிஸ்னஸ்மேன் பையன் சந்தீப், அவனாலேயே முடியாதுன்னு சொல்லிட்டான். நீங்களாம் ஊர்ல இருந்து வந்து வேற படிக்கிறீங்க, உங்களால எப்படின்னு தான். டேய், அங்கதான் நீ தப்பு பண்ற. சந்தீப் பேக்கெட் மணி நம்புறவன், ஆனா நாங்க அப்படி இல்ல. பாக்குறியா? இத பாரு, எவ்வளவு பெரிய அமௌண்ட்னாலும் உடனே ரெடி பண்ணிடுவோம். இது உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்காக அரேஞ்ச் பண்ணது. உன்னால மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லு, நாங்க ரெடி பண்றோம். சரி வாடா. ஐயோ ரோஹித், ப்ளீஸ் சாரி ரோஹித், நான் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க ஏதோ விளையாடுறீங்கன்னு நினைச்சுதான் நான் அப்படி பேசினேன். ரியலி சாரி ரோஹித், எனக்கு உங்களை விட்டா வேற வழியே கிடையாது. எப்படியாவது நான் கேட்டதை ரெடி பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ் பாஸ். உங்க பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன். ஒரு 2-3 மாசம் டைம் கொடுத்தா போதும்.
இன்ட்ரெஸ்ட் வேணா கொடுத்துட்றேன். நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கேன். இதுல இருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும் ப்ளீஸ். என்ன நடராஜ் இது? இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் வேண்டாம், நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணுறோம். ஓகே தேங்க்யூ ரோஹித். பட் சும்மா எப்படி காசு வாங்குறது? இன்ட்ரெஸ்ட் வேணா நீங்கள் வேற ஏதாவது செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன். பட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ எதுக்கு இவ்வளோ ப்ளீஸு? நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். சரியா? இருந்தாலும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. சரி, எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்களே கேட்குறோம். போதுமா? ஒரு நிமிஷம் ரோஹித் ப்ளீஸ். ம். ஹலோ மது, சொல்லு மது. ஹே நட்ராஜ், நான் கேகே நகர்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே கிளம்பி வாயேன். நீ அங்க என்ன பண்ற? முதல்ல கிளம்பி வா சொல்றேன். சரி மது, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகே ஓகே மது, பாய். சாரி ரோஹித், ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. இட்ஸ் ஓகே. அப்புறம் நான் கேட்ட அமௌண்ட்டு. இதை பாரு, அதை பற்றி நீ கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமா, நீ ஏதோ அர்ஜென்ட்டாக வெளியே போகணும் போல இருக்கு. ஆமா ரோஹித், ஒரு முக்கியமான வேலையாக போகணும். சரி பரவாயில்ல, நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துரு, நாம பேசிக்கலாம். உனக்கு நாங்க இருக்கோம், நீ யார்கிட்டயும் போய் நிக்க தேவையில்ல. சரியா? தேங்க்ஸ் ரோஹித், நான் இந்த ஹெல்ப்பை எப்பவுமே மறக்க மாட்டேன். பரவாயில்ல. வரேன் ரோஹித். ஓகே நட்ராஜ், பாய். ம். அத்தை பார்த்து என்னத்த இது இப்படியா பதட்டமா எந்திரிக்கிறது? எனக்கு போய் ஏன் அத்தை இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு என்னையும் இந்த வீட்டில் ஒருத்தனா நினைச்சுக்கோங்கன்னு. நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான் அத்தை, தயவு செஞ்சு சகஜமா இருங்க. ஒரு நிமிஷம் மாப்ள, அத்தை வேண்டாம் அத்தை, வெயில போயிட்டு வந்ததுல லேசா தலைவலியா இருக்கு, கொஞ்சம் காஃபி குடிச்சா பெட்டரா இருக்கும். சரி மாப்ள. அத்தை நீங்க எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு? மதி இல்ல? மதி வெளியே துணி காய போட்டுட்டு இருக்கா, நீங்க உள்ள ரெஸ்ட் எடுங்க. காஃபி போட்டு சரிங்க கொண்டு அத்தை. வரேன். மதி மதி, மாப்பிள வந்துட்டாரு, தலைவலிக்கு தான், போய் என்னன்னு பாரு. என்னங்க ரொம்ப தலைவலிக்குதா? இன்டர்வியூக்கு போனீங்களே, என்னாச்சு? கிடைச்ச மாதிரி தான். உனக்கு ஒன்று தெரியுமா, என்னை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணதே என்னோட ஸ்டூடெண்ட் தான். சார் உங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்கறதுன்னு ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டான். ஆல்மோஸ்ட் கிடைச்ச மாதிரி தான். வீட்டுக்கு வரத்துக்குள்ள அதுக்குள்ள 2-3 ஃபோன் கால், உடனே வந்து பாருங்கன்னு. வேலையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை மதி, எந்த வேலைக்கு போகணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். இந்த மப்புடி சூடா இருக்கு. மாப்பிள இந்தாங்க சாப்பிடுங்க. 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை அத்தை. அப்புறம் உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன்.